நடிகை ராதிகா அவர்கள் 80களில் கொடிக்கட்டி பறந்த நடிகையாக வளர்ந்து வந்தவர். அதன் பிறகு இப்போதும் ஹீரோக்களுக்கு அம்மா போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார். இது தவிர சின்ன திரையிலும் ஒரு ரவுண்டு வருகின்றார். அவருடைய சித்தி, அண்ணாமலை, வாணிராணி போன்ற பல தொடர்கள் சூப்பர் ஹிட் ஆனது. அதேபோல் பிரபல நடிகை சரிதாவின் தங்கையும் நடிகையுமானவர் விஜய் சந்திரசேகர். இவரும் 80களில் இருந்து தமிழ் சினிமாவில் நடித்து வருகின்றார். இவர் சூரிய நடிப்பில் உருவான மாமன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தற்போது அவர் அளித்துள்ள ஒரு பேட்டி மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. சினிமாவில் நடிப்பதை விட சம்பளம் வாங்குவதுதான் மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கின்றது. நான் ராதிகா சரத்குமாரின் ராடா நிறுவனத்திற்கு சந்திரகுமாரி என்கிற சீரியலில் நடித்தேன். அதற்காக எனக்கு 18 லட்சம் ரூபாய் சம்பளம் தர வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அந்த சம்பளம் பெறவே இல்லை. நானும் பல முறை கேட்டுவிட்டேன். இப்போது தருகிறேன், பிறகு தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றாராம். சன் டிவியில் ஒளிபரப்பான சந்திரகுமாரி சீரியலில் ராதிகா அவர்கள் லீட் ரோலில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது சீரியலின் நேரம் 9:30 மணியிலிருந்து மாலை 6:30 மணிக்கு மாற்றப்பட்டது. இதனால் அந்த சீரியலில் இருந்து ராதிகா விலகிவிட அவருடைய கதாபாத்திரத்தில் தன்னை நடிக்க சொன்னபோது தான் நடித்ததாகவும், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக அந்த சீரியலில் இரவும் பகலுமாக நடித்துக் கொடுத்தேன். ஆனால் கடைசியில் அந்த சீரியல் திடீரென்று நிறுத்தப்பட்டுவிட்டது. அந்த சீரியல் முடிந்து 6 வருடத்துக்கு மேல் ஆகிறது. கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம் தர வேண்டும். இதுவரை ராதிகா தரவில்லை. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்றும் கர்மா என்று ஒன்று இருக்கின்றது. அது யாரையும் சும்மா விடாது. அதற்கு அனைவரும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் கொடுக்கத்தான் நம்மிடம் பணம் பெறும் என்று நடிகை விஜய் சந்திரசேகர் அந்த பேட்டியில் வேதனையுடன் பேசியுள்ளாராம்.